இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Proverbs chapter 3 and verse 16. அதின் வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதின் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் தேடுகிறது எல்லாம் இதுதான். தீர்க்க ஆயுசை தேடுகிறார்கள், செல்வத்தை தேடுகிறார்கள், கனத்தை தேடுகிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது, யாரிடத்தில் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அதன் முந்தின வசனங்கள் சொல்கிறது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அவைகள் வெள்ளியை பார்க்கிலும் பசும் பொன்னை பார்க்கிலும் முத்துக்களை பார்க்கிலும் வெளியேற பெற்றதாகிய தீர்க்க ஆயுசையும் செல்வத்தையும் கனத்தையும் பெறுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு இவைகளில் நீங்கள் குறைவுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் அவரிடத்தில் வாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் செல்வத்திலும் ஞானத்திலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் குறைவுபட்டிருப்பார்களானால் எல்லாருக்கும் இன்றைக்கு நீர் சம்பூர்ணமாய் கொடுப்பதற்காக நன்றி. உம்மிடத்தில் வந்து நிற்கிறார்கள். இவர்களை ஆசீர்வதித்து பெருக செய்வீராக, உயர்த்துவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.